டிவிகே கேம்பெயின் கரூர்ல வந்து 41 பேர் கூட்ட நெரிசல்ல இறந்திருக்காங்க. லைக் யார் மேல தவறு அப்படின்னு நினைக்கிறேன்? இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம்னா ஒரு ஒரு துக்க செய்தியாக தான் நம்ம வந்து கருதலாம். வந்து இது வந்து எதிர்பாராம நடந்த ஒரு விஷயம் தான் அது. இது வந்து நம்ம இதுல வந்து முக்கியமான விஷயங்கள் நம்ம சிந்திச்சு பார்க்கக்கூடியது என்னன்னா, நடந்துருச்சு. அது வந்து எப்படின்னா ஒரு விஜயை பார்க்கணுங்கிற எண்ணத்தோட வந்த மக்களாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், கட்சியோட நிர்வாகிகளாக இருக்கட்டும், நிறைய பேர் சேர்ந்து ஆர்ப்பரிக்க முடியாத கூட்டங்கள் வந்து எண்ணில கூட்டம் வந்ததுனால இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. இது எல்லாத்துக்குமே வந்து பர்மிஷன் வாங்கினது கொடுத்தது வந்து தமிழ்நாடு அரசு காவல்துறை கொடுத்துருக்கு. அதுக்குண்டான ப்ரொடெக்ஷனும் அவங்க தான் கொடுத்துருக்கணும். ஒரு 10,000 மக்கள் கூடுறாங்கன்னா கூட தான். இப்போ நீங்கள் ஒரு 4 மாவட்டத்தில் நடக்குது. நீங்கள் வந்து முதல் நடக்கலை, இதோட 2 சனிக்கிழமைகளை முடிஞ்சு 3ஆவது சனிக்கிழமை நடக்குது. இந்த 2 சனிக்கிழமையில அவ்வளோ கூட்டம் வருது அப்படின்னா முன்னெச்சரிக்கை ஏற்பாடு அந்த மாவட்ட காவல்துறை எடுத்திருக்கணும். அந்த மாவட்ட ஆட்சியர் வந்து அதுக்குண்டான புரோட்டோகால் பார்த்துக்கணும். ஒரு 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 மக்கள் கூடுறாங்க அப்படின்னா அந்த புரோட்டோகால் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி அவங்க தான் நம்மளுக்கு வந்து பந்தோபஸ்து பண்ணுமே தவிர, அந்த இடத்துல வந்து விஜய் அண்ணன் மேலே வந்து எந்த ஒரு குறைகளும் வந்து வைக்கிறது வந்து அவங்க திருப்புறாங்க. திசை திருப்பறதுக்கான காரணம் தான் இது. மக்களை ஒரு இடத்துல கூடுறாங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். நீங்க அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து முப்பெரும் விழா நடத்துறீங்க. அதுல வந்து ஒரு 1000 போலீஸை வந்து ஒரு வாரமா அங்க வந்து ரெஸ்ட் எடுக்கிற சூழ்நிலையெல்லாம் இருந்துச்சு. அது தாவேக்கா மட்டும் ஏன் இந்த விமர்சனத்தை நீங்க வைக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒரு ஆளுங்கட்சி செய்யுது அப்படின்னா அதுக்குண்டான பெட்டாலியன் அங்க இறக்கிறீங்க, எல்லாமே பண்றீங்க. இது தாவேக்காங்கும் போது அதை ஏன் கொடுக்க தவறுனீங்க? அப்படியே கொடுக்க தவறுனாலும் 500 பேர் நீங்க உங்களோட ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற 500 பேர் 10,000 பேருக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 2000 போலீஸ் தான் நம்ம இருக்கணும். ஒரு ஒரு வாகன போக்குவரத்துல ஒரு டிலே ஆகுது அப்படின்னா, டிலே ஆகிற விஷயம் எதனால நடக்குது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி பேரிகார்டு போட்டு தன்னோட விஷயங்களை வந்து திருப்பி விடுறதுக்கான செயல்பாடுகளை காவல்துறை செஞ்சிருக்கணும். ஆமா, விஜய் தான் ஊர்ந்து வர்றாரு அப்படின்னா காவல்துறையுமா ஊர்ந்து வந்துட்டு இருக்கு. காவல்துறைக்கு தெரியும்ல இந்த மாதிரி தான், இந்த ஒவ்வொரு விஷயமும் இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கணும். அதுக்கு முன்னேற்பாடு என்ன விஷயங்கள் நடத்துருவோம் அப்படிங்கறத வந்து காவல்துறை தான் எச்சரிக்கை பண்ணியிருக்கணும். காவல்துறை வந்து அஜாக்கிரதை, அவங்க வந்து தாவேக்கா தானே, ஒரு ஒரு அசுரமா ஏற்படணும் அப்படின்னா குறுகலான இடத்துல பர்மிஷன் கொடுக்குறீங்க. நாங்க கேட்ட ரவுண்டானத்துல கொடுத்தது இந்த பிரச்சனையே வந்திருக்காது. பல எண்ணற்ற விஷயங்கள் அண்ணன் பேசும்போது, செந்தில் பாலாஜி விமர்சித்து பேசும்போது செருப்பு பறக்குது. ஒரு செருப்பு வீசப்படுது. மக்கள் விரும்பும் ஒரு வேட்பாளர், முதல்வர் வேட்பாளர் அண்ணன் விஜய்ங்கிற போக்கஸ்ல எல்லா இடத்துலயும் மக்கள் ஆர்வமா கூடுறது வந்து ஆளுங்கட்சியால ஏத்துக்கொள்ள முடியல அப்படின்னு தான் நாங்க கருதுறோம். ஒரு இடத்துல மக்கள் கூடுறாங்க, அந்த இடத்துல வந்து இது வரைக்கும் 4 மாவட்டத்துல நடந்ததுல ஒரு உயிர் சேதம் கூட ஏற்படல. கரூர் மட்டும் ஏன் நடக்குது? 12 மணிக்கு வர வேண்டிய விஜய் அவர்கள் வந்து கரூர் கேம்பெயினுக்கு 7 மணிக்கு, அதாவது 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படிங்கிற லேட்டு கூட வந்து அட்ஜஸ்டபிள் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து 7 மணி நேரம் லேட்டா வராரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்லைண்ணா, நம்ம வந்து நல்லா இதுல வந்து கிளியரா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அண்ணன் வந்து ஒரு திருச்சி வரைக்கும் விமானத்துல பயணிக்கிறாரு. திருச்சியிலேருந்து திருச்சி வந்ததுக்கு அப்புறம் வந்து வண்டியில வாகனத்துல தான் போறாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுலதான் வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். அதுக்குண்டான போலீஸ் என்ன சார் பண்ணுது? நீங்க வந்து ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா, நீங்க மற்ற நேரத்துல சிஎம் வராரு, ஒரு இடத்துல இருந்து சிஎம் ஒரு இடத்துக்கு போறாரு அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு மக்களை காக்க வைக்கிறீங்க ரோட்ல. ஒரு ஒரு குறிப்பிட்ட குதூரத்துக்கு முன்னாடி இருக்கிற விஷயங்களை அன்னைக்கே தடுத்து நிப்பாட்டி இருக்கலாமே சார். ஏன் காவல்துறையால பண்ண முடியாதா? பேரிகார்டு போட்டு நிப்பாட்டி இருக்கலாமே. கூட்டம் ஆர்ப்பரிக்குது அப்படின்னா அவன் சாலையில் எடுக்க வந்து கூட்டங்கள் அதிகமாயிடுச்சுன்னா அப்போ அதுக்கு உண்டான கால தாமதம் ஏற்படத்தானே செய்யும். ஒரு பஸ்ல வராரு, அந்த பஸ் ஒரு இடத்த ரீச் அடையணும்னா இடையில ஆயிரக்கணக்கான பேரை வந்து ஏன் கூட விடுறீங்க? உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்த இடத்தோட டீட்டெயில் உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த இடத்துல மக்கள் கூடுறதுக்கான இதை வந்து நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணீங்கன்னா அந்த வண்டி விரைவா அந்த இடத்துக்கு போயிருக்கும். அந்த விபத்தும் நடந்திருக்கிறது வாய்ப்பு கிடையாது. ஒரு முன்னெச்சரிக்கையாவே எல்லாமே முன்னாடி நடந்து முடிஞ்சிருக்கும். இதை வந்து ஒரு அஜாக்கிரதையா பார்த்த ஒரு காவல்துறைக்கு தான் வந்து கண்டனம் தெரிவிக்கணும். இது வந்து கடைசியா வந்து கரூர்ல நடக்கும்போது 4 மாவட்டம், திருச்சியில கூடாத கூட்டமா, திருவாரூர்ல கூடாத கூட்டமா, திருவாரூர்ல இதோட அது வந்து மக்கள் வந்து ஒரு ஃப்ரீயா நிக்கிற மாதிரி ஒரு பெரிய இடத்த தேர்ந்தெடுத்து கொடுத்தாங்க. இது 2 ரோடு தான். அதுலயும் குழி வெட்டி வச்சு மக்கள் அதுல விழுந்து பல உயிர்கள் சேதமடைச்சு. இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து இந்த சம்பவம் நடந்து முடிச்சு ஏர்போர்ட்ல வந்து பிரஸ்ஸுக்கு வந்து அட்ரஸ் பண்ணாமே போறாரு. 30 பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்பயும் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவரா, டிஎம்கே தான் எங்களோட எதிர்கட்சின்னு சொல்ற ஒரு தலைவர் வந்து பிரஸ் அட்ரஸ் பண்ணாம போறாரு. சரியா தவறா நினைக்கிறீங்க? இதை எப்படி நம்ம கருதுனா, ஒரு விஷயத்த வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல சம்பந்தப்பட்ட இடத்துல வந்து ஆம்புலன்ஸ் வரும்போது அண்ணனுக்கு அங்க சந்தேகம் ஏற்படுது. தள்ளுமொழி ஏற்படுங்கும் போது வந்து 10 ரூபா பாலாஜி அப்படிங்கிற அந்த பாடலை வந்து விமர்சித்து அண்ணன் பாடும்போது தான் அந்த செருப்பு வீசுறதா இருக்கட்டும், கூட்டம் வந்து முன்னும் பின்னும் வந்து ஒரு புஷ்அப் பண்ணி அந்த கூட்டத்துல மர்ம நபர்கள் வந்து இறங்கி இத்தனை அச்சுறுத்தல் ஏற்படுத்துற காரணம் வந்து வெளியில இருந்து ஒரு விஷயத்த பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு விஷயம் நடக்குது, ஒரு விஷயத்துல நடக்கும்போது அதுல என்ன ஆகுதுன்னா நீங்க கிளியர் கட்டா பார்க்கணும். 8 மணிக்கு செந்தில் பாலாஜி ஆஸ்பத்திரி போறாரு, 1 மணிக்கு நியமனம் பண்ணி தனி ஆணையம் அமைக்கிறாரு முதலமைச்சர், 1 மணிக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்து பாக்குறாரு. இது வந்து என்ன, ஒரு உதயநிதி ஸ்டாலின் துபாய் போக வேண்டியவர் வந்து திரும்பி வந்து பாக்குறேங்கிறாரு. இது ஒரு ஸ்கிரிப்டட் மாதிரின்னு உங்களுக்கு தெரியலையா? தமிழக மக்கள் இது நல்லா புரிஞ்சுக்கணும். இதே அஜித் கொலை வழக்குல பாத்தீங்கன்னா
என்னன்னு கூட இப்போ பார்க்கல. கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தல போய் நேரில் முதலமைச்சர் பார்க்கல, ஏன் துணை முதலமைச்சர் பார்க்கல? இந்த ஒரு இஷ்யூ வந்து கொண்டு போனோம், பெருசா கொண்டு போனோம். மகேஷ் பொய்யாமொழி அழுகுறாரு, அன்னைக்கு அமைச்சர் போய் அழுவலையே யாருமே. மக்கள் தானே இறக்க குரல் அங்க கேட்டு இருந்துச்சு. கள்ளச்சாராயம் குடிச்சு கள்ளக்குறிச்சியில இறந்தாங்க. அதெல்லாம் நமக்கு சிந்திச்சு கவனிச்சு பார்க்கணும். ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது என்ன ஏதுன்னு பிரச்சனைக்குரிய ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு உண்டான அரசு வேலை பண்ணணும்னு சொல்லி அஜித்குமாருக்கு நடந்து லாக்கெட் எடுத்து நான் அந்த லாக்கப் டெத்து கூட கிடையாது, கோயில வச்சு அடிச்சு கொண்டாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது இது வந்து என்ன மாதிரி ஒரு விஷயத்த நீங்க பிளான் பண்ண விரும்புறீங்க? விஜய் நீங்க ஒரு விஷயம் கொண்டு போறீங்க, இது வந்து விஜய்க்கு ஒரு இம்பாக்டா ஒரு நல்ல விஷயமா தான் கிரியேட் ஆகுமே தவிர இந்த இழப்புக்கான பதிலடி வந்து நீங்க யார் செஞ்சாங்களோ அவங்கள வந்து கண்டிப்பா சிபிஐ விசாரணை உட்படுத்தி அதை யாருன்னு கண்டுபிடிக்கப்படும், தக்க தண்டனை கொடுக்கப்படும். இதுல அண்ணன் வந்து வருத்தத்தை தெரிவிக்கிறாரு. அண்ணன் வந்து பிரஸ் மீட், ஏன்னா ஒரு இடத்துல இந்த மாதிரி கூட்டம் நடந்து போச்சு அப்படின்னா அது என்ன நடக்குதுங்கிறத ஃபீட்பேக் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். நம்ம திருப்பி நம்ம அந்த இடத்துல பார்க்க வரோம்னா திருப்பி காவல்துறை தான் நம்மளுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்கணும். திருப்பி ஏராளமான கூட்டம் கூடும். அது வந்து எப்படின்னா ஒரு 3-4 மாவட்டத்துல இவ்வளவு கூட்டங்கள் கூடுனதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பயம் வந்துருச்சு. பயந்த வந்து சரி விஜய் வந்து நம்ம எப்படி இது பண்ணணும் அப்படி காரணம் பண்ணும்போது கரூர்ல வச்சு அதை பிளான் பண்றாங்க. கரூர்ல வச்சு பிளான் பண்ணி இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடக்குது. மற்ற மாவட்டங்கள்ல ஒரு உயிர்ச்சேதம் கூட இருக்குல்ல. மூச்சுத்திறனால அப்போ கூட்ட நெரிசல்ல பிரச்சனை வந்துச்சு தான் தவிர யாரும் இறக்கல. கரூர்ல மட்டும் 41 பேர் இழக்கிறதுக்கான காரணம் என்ன? நீங்க தான் கேட்கணும். இவ்வளவு தூரம் 4 மாவட்டத்துல போய் மக்களை உற்சாகப்படுத்தி உற்சாக உரையளித்து எல்லாரும் ஆர்வத்தோட மக்கள் பார்க்க வராங்க. ஒரு ஒரு மனிதரை வந்து நம்ம எப்படியாவது நம்ம பண்ணணும். ஏன்னா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டணும். 3 மாசம் தான் கையில இருக்கு அவங்களுக்கு. 3ல இருந்து 4 மாசத்துக்குள்ள ஏதாவது ஒண்ணு பண்ணி காட்டணும். அதுக்குள்ள விஜய் வளர விட்டுட்டோமா அடுத்து நம்மளுக்கு உதயநிதிக்கு அது பிரச்சனையா போயிடுமேனு அவங்க பிளான் பண்ண அது பிளான்டு ஒரு ஸ்கெட்ச் தான் அது. கவுண்டர் விமர்சனங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்க பரப்புரையில அந்த கேம்பெயின்ல பாத்தீங்க அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட், க்ரௌடுக்கு வந்து ரொம்ப நேரமா பசியோடையும் ஈவன் வாட்டர் பாட்டில்ஸ் கூட கிடைக்காம ரொம்ப நேரமா இருந்தது. என்னதான் வாலண்டியர்ஸும் கேடர்ஸும் பண்றாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? சார் சிம்பிள், நம்ம ஒரு இடத்துக்கு வராங்க அப்படின்னா ஒரு டைமிங் காலையில ஒரு டைமிங் கொடுக்குறாங்கன்னா அந்த டைமிங் அந்த இடத்துல ரீச் ஆக முடியல. இதுக்கு எல்லாத்துக்குமே பாதுகாப்பு தானே நம்ம பார்க்கணும். ஒரு இடத்த நம்ம வந்து கிளியர் கட் பண்ணி அந்த இடத்துல நம்ம உரிய நேரத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். உரிய நேரத்துக்கு விஜய் வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த வாகனத்துல போகும்போது தான் அந்த கூட்டம் இதாகுது. அதனாலதான் ஒவ்வொரு இடத்துக்கும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் டிலே ஆகுது. 4 மணி நேரம் டிலே ஆகும்போது மக்களோட தேவைகளை அவங்க பாத்துக்கிறாங்க. தன்னோட சொந்த காசு செலவு பண்ணி அது துண்டு வாங்கி ஒரு போட்டோ பயன்படுத்தி அவங்க தான் வந்து மக்களோட ஆர்வத்தோட விருப்பத்தோட வந்து என்னென்ன பார்க்க வராங்க. இது வந்து எந்த இதுனா அவங்க இப்ப தனிப்பட்ட முறையில அந்தந்த இடத்துல இவ்வளவு பெரிய கூட்டங்களை வந்து நம்ம பிளான் பண்ணாம செய்யறது வந்து ஒரு மாவட்டத்துக்குள்ள ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ள ஒரு 20,000 பேர் 30,000 பேர் கூடினாங்கன்னா எந்த ஒரு இப்ப நீங்க ஆளுங்கட்சி எடுத்துக்கங்க. நீங்க ஆளுங்கட்சி இப்ப 30 விழா நடத்துனாங்க. ஒரு பாக்கெட் கொடுத்து அதுல சோன் பப்படியில இருந்து மிக்சர்ல இருந்து வாட்டர் பாட்டில இருந்து போட்டு ஒரு மாநாடுக்கு அவங்க செலவு பண்றாங்க அப்படிங்கும்போது அவங்களோட இருப்பு அது மாதிரி இருக்கு. 10 ரூபா பாலாஜி சம்பாதிக்க காசு அதெல்லாம் செலவு பண்ணி காமிச்சிட்டாரு. அதை வந்து விமர்சிக்கிற வழியா அண்ணன் பேசுவாருன்னு தெரிஞ்சுதான் ஒரு கூட்டத்தை எடுத்து இந்த கூட்டத்துக்குள்ள ஒரு சதி வேலை பார்த்து இன்னைக்கு ஆள் தெரியாத அடையாளம் தெரியாத ஆளுகளை வச்சு இது பண்ணி அந்த பிஞ்சு குழந்தைங்க என்ன பண்ணுச்சு, அது சாகிறதுக்கான இடமா அது? மற்ற மாவட்டங்கள்ல ஏன் அது நடக்கல? மக்கள் இதை விளங்கி கொள்ளணும். நம்மள வந்து கார்னர் பண்றாங்க, விஜயை ஒழிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. ஒழிக்க முடியாது. விஜயை ஒழிக்கவே முடியாது, அழிக்கவே முடியாது. நாங்க தான் எல்லாரையும் அழிப்போம். டிவிக்கோட வழக்கறிஞர் என்ன இன்னைக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னா பிரஸ் கிட்ட ஆம்புலன்ஸ் வந்தால்தான் கூட்ட நெரிசல் அதிகமாயிடுச்சு அப்படின்ட்டு. ஆனா வந்து விஜய் பேசிட்டு இருக்கிறப்பவே நிறைய பேருக்கு மயக்கப்பட்டு உள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ஆம்புலன்ஸ்க்கு தனியார் ஆம்புலன்ஸும் சரி 108மே வந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கூட்டத்துல அண்ணன் பேசும்போது ஆம்புலன்ஸ் குறுக்க வருது அப்படின்னா இது எடப்பாடி ஐயாவுக்கும் பொருந்தும். எடப்பாடி கூட்டம் நடத்தும் போது வெளியில ஆம்புலன்ஸ் விட்டு விளையாட்டு காமிச்சாங்க. எடப்பாடி வந்து அதுக்கு உண்டான பதிலடி கொடுத்துருந்தாங்க. ஏன் ஆம்புலன்ஸ் வருது? சரி ஓகே, மக்களோட பிரச்சனை இருக்கு அப்படின்னா கூட்டமா இருக்கிற இடத்துல கொண்டு போய் நீங்க ஆம்புலன்ஸ் விட்டீங்கன்னா அந்த இடத்துல என்ன ஆகும்? இது வந்து எப்படின்னா மக்கள் எண்ணோட்டத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். மக்கள் ஒரு கூட்டம் கூடுறாங்க, அந்த இடத்துல தள்ளுமுள்ளு ஏற்படுறதுனால இது வரைக்கும் அந்த மாதிரி நடக்கலையே. 4 மாவட்டத்தில் நடக்கலையே. தள்ளுமுள்ளு நடக்காத ஒரு விஷயம் கரூர்ல மட்டும் நடக்குது. இப்போ வந்து விஜய் பேசிட்டு இருக்கும்போது நிறைய பேர் மயக்கம் போட்டு விடுறாங்க. அந்த வீடியோவே ஆக்சுவலாக அவைலபிள் இருக்கு. ஸோ அதனால தான் ஆம்புலன்ஸ் வருதுங்கிறாங்கல்ல. அதை போய் உடைச்சும் தகராறு பண்ணியும் பண்ணது வந்து டிவிக்கு தொண்டர்கள் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா நீங்க என்ன சொல்றதுன்னா ஆம்புலன்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்றதுக்காக வந்துச்சு, கூட்ட நெரிசல் ஆம்புலன்ஸ் வந்தால் தான் கூட்ட நெரிசலே ஆச்சு அப்படிங்கிறீங்க. ஸோ அந்த இது எப்படி முரண்படுறீங்க அப்படின்னு? இல்ல, நம்ம ஒரு கூட்டம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த கூட்டத்துக்கான டைமிங்னு ஒன்று இருக்கு. இப்போ டைமிங் டிலே ஆகி போச்சு, நம்ம பேசிட்டு இங்கேருந்து சீக்கிரமா நம்ம விலகணும் அப்படிங்கிற நேரத்துல தான் அந்த கடைசி விமர்சனம் என்ன செய்யற அந்த விமர்சனம் செய்யும் போது தான் இடையில ஆம்புலன்ஸ் வருது. முதல் தடவை பாக்குறாரு, 2வது தடவை பாக்குறாரு, 3வது தடவை பாக்குறாரு. ஆம்புலன்ஸ் தொடர்ச்சியா உள்ள வரதுக்கு காரணம் இடமே குறுகிய இடம்னா அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் போனுச்சுன்னா மக்கள் எங்க போய் ஒதுங்குவாங்க? அந்த ஒதுங்கப்படுற இடம் எங்க அந்த இடத்துல கிடைக்குது? இல்ல அதனாலதான் அந்த பிரச்சனை ஏற்படுது. மயக்கம் வந்ததுக்கான காரணம் வந்து இப்ப நம்ம டிலே ஆனது ஒரு இஷ்யூ. டிலே ஆனது வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போறாரு, பல எண்ணற்ற பரிசு பொருட்கள் வருது, மக்கள் வந்து ஆர்வமா சந்திக்கிறாங்க, மக்கள் பார்க்கணும்னு விரும்புறாங்க. எல்லாத்தையும் செஞ்சுட்டு அது அந்த கால சூழ்நிலை தான் அது வந்து இதாயிருச்சு. டிலே ஆனது வந்து மக்களை பார்க்க வந்த ஆர்வத்தினால நடந்ததை தவிர அதுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. முடிச்சு போறதுக்கு தேவையில்லாத ஒரு இது.
மக்கள் காலையில வெயிட் பண்ணாங்க, மயக்கம் வந்துருச்சு அப்படிங்கும்போது அவங்களோட உணவு பற்றாக்குறையா இருக்குன்னா டிலே ஆனது அதுக்கு ஒரு முக்கிய காரணம். அதுக்கு விஜய் தான் காரணங்கிறது இது முற்றிலும் தவறு. அதை ஏற்கக்கூடியதல்ல. அவர் இப்போ கேம்பெயின் பண்ண இடத்துலேருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி நின்னே பண்ணுங்க அப்படின்ட்டு போலீஸ் அறிவுறுத்தினதாகவும் அதை விஜய் மறுத்துட்டதாகவும் சொல்கிறாங்க. ஸோ அதனாலையும் வந்து நெரிசல் வந்து அதிகமாச்சு அந்த பர்டிகுலர் இடத்துல அப்படின்ட்டு ஒரு விமர்சனம் இருக்கு. ஸோ அது வந்து நடந்ததா? அப்படி மறுத்தாங்களா? இதுல நம்ம என்ன பார்க்கணும்னா, நமக்கு நாங்க கேட்ட இடம் வேற. நீங்க குடுத்த இடம் வேற. அப்ப அந்த குடுத்த இடத்திலேயே ஒரு ஐடியாலஜி நீங்க ஃபார்ம் பண்ணிட்டீங்க. நாங்க கேட்ட இடம் 4 பக்கம் விசாலமான ரோடுகள் பிரிவுகள் இருக்கும். ரவுண்டானத்துல கேட்டிருந்தோம். அந்த இடத்துல நீங்க குடுக்கல. 2 ரோடு தான் இருக்கு. அது குறுகலான ஒரு தியேட்டருக்கு ஆப்போசிட்ல அது எவ்வளவு பெரிய இடமா இருந்துற போகுது. அதுல வந்து கிட்டத்தட்ட நீங்க 10,000 மக்கள் நாங்க குடுக்குறோம் அப்படின்னா, ஆர்வத்தோட வர பல மாவட்டங்கள் இருக்கு. பக்கத்துல உள்ள பக்கத்துல இருக்கிற மாவட்டங்கள்ல உள்ளோட அதுலயே சட்டமன்ற தொகுதி 4 சட்டமன்ற தொகுதி இருக்கு கரூர்ல. அதுல உள்ள தொகுதிக்கு 10 பேர் 10,000 பேர் வர மாட்டாங்க. இது சின்ன லாஜிக்கு. இல்ல இப்ப உள்ள கட்சிகளுக்கு கூட அது எல்லாமே தெரிய வரும். ஏன் காவல்துறைக்கு அதை கண்டறிஞ்சு உளவுத்துறை தான் இருக்கு. உளவுத்துறை நேரம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கணுமே. அதாவது காவல்துறை வந்து காவல் அளிக்க தவறிவிட்டது. அதை வந்து தாவேக்கா மேல பழியா சுமத்தி இந்த ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு. விஜய் கைது செய்யப்படுவார் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கைது செய்யப்படுவார் நினைக்கிறீங்களா? இல்ல அது வந்து சாத்தியமற்றது. நீங்க வந்து கைது செய்தனா வந்து இதே வந்து உங்களுக்கு ஒரு ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஏர் ஷோ நடக்குது. உதயநிதி ஸ்டாலின் பண்றாரு. அந்த இடத்துல வந்து மெரினா கடற்கரையில பண்ணாங்க. எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஒரு 5 பேர் இறக்குறாங்க. அது எப்படி அந்த இடத்துல நடந்துச்சு? அந்த ஏன் விசாரிக்கல? அந்த இடத்துல ஏன் விட்டீங்க? கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு 15 லட்ச ரூபா நீங்க போட்டு விட்டீங்களா? அது என்ன கடத்துல நடந்துச்சு? அஜித் கொலைக்கு ஏன் நீங்க நேர்ல போய் சந்திக்கல? பல எண்ணற்ற கேள்விகள் இருக்குல்ல. அதுக்கெல்லாம் முதல்ல அவங்க பதில் சொல்லணும். இது ஸ்கிரிப்டட் சார். நீங்க வந்து தமிழ்நாடு மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்கிரிப்டட் வளர்ந்து வந்துட்டா ஒரு ஒரு ஆள் வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. மக்களுக்கு ஈர்ப்பு. கூட்டமே காசு கொடுக்காம கூட்டம் கொடுத்து இவ்வளவு தூரம் நடக்கும்போது அது எல்லாருக்கும் ஒரு ஈர்ப்பா இருக்கிற விஷயமா இருக்கு. அந்த இடத்துல மக்கள் புரிந்து செயல்படணும். இது வந்து நம்ம பழிச்சுமை நம்ம மேல இது பண்றாங்க. அது கிடையாது. தமிழ்நாடு மக்கள் விஜய்க்கு ஆதரவா கண்டிப்பா இருப்பாங்க.